தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தொடர்ச்சியாக தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட காரியமானது பவுலினுடைய 2ஆம் மிஷனரி பிரயாணத்தில், பவுலின் 2வது அருட்பணி பிரயாணத்தில் வருகின்ற ஓர் இடமாகிய அத்தேனே என்கிற பட்டணத்தை குறித்துதான். இந்த அத்தேனே பட்டணம் ஆங்கிலத்திலே ஏதேன்ஸ் என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகின்ற ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. பவுலடிகளார் தன்னுடைய 2வது அருட்பணி பிரயாணத்தின் போது இந்த அத்தேனே என்கிற பட்டணத்திற்கு போகக்கூடியவராய் காணப்படுகிறார். அங்கே தேவனுடைய நற்செய்தியை அவர் அங்கே உள்ள மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பட்டணம் கலாச்சாரம், கல்வி, அரசியல், வியாபாரம், தத்துவம், அது மட்டுமல்ல விக்கிரக ஆராதனை, இவற்றிற்கெல்லாம் பெயர் பெற்ற ஒரு பட்டணமாக இது காணப்பட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு ஃப்ரீ சிட்டியாக காணப்பட்டது. ஃப்ரீ சிட்டி என்று சொல்லும்போது அதனுடைய ஸ்லாக்கியங்கள் என்னவெனில், அவர்கள் தங்களை ஆள்வதற்கு தாங்களாகவே ஒரு தலைவரை, ஆளுகை செய்பவரை தெரிந்தெடுக்க முடியும். அடுத்ததாக தங்களுக்கு இஷ்டமான ஒரு நாணயத்தை அச்சடிக்கவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. அதுதான் ஃப்ரீ சிட்டி என்று அழைக்கப்பட்டதாகவே இந்த அத்தேனே ஃப்ரீ சிட்டியாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர் இந்த பட்டணத்தை குறித்து நகைச்சுவையாக இப்படியாக எழுதியிருக்கிறார். அதாவது, ஒரு மனிதனை கண்டுபிடிப்பதை பார்க்கிலும் எளிதாக ஒரு கடவுளை கண்டுபிடித்து விடலாம். அப்படியாக எண்ணிறந்த அளவற்ற விக்கிரகங்கள் அந்த அத்தேனே பட்டணத்திலே இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கே 2 கொள்கையாளர்களும் இருந்தார்கள். அதாவது எப்பிக்கூரர், அடுத்ததாக ஸ்தோயிக்கர் என்கிற 2 குழுவினர்கள் இருந்தார்கள். அதாவது இந்த எப்பிக்கூரரும் இந்த ஸ்தோயிக்கர்களும் ஞானிகளாக அறியப்பட்டார்கள். இந்த எப்பிக்குரியர்கள் என்பவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, உலகை அனுபவித்து இன்பம் காணுதல் என்பதில் அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். விசேஷமாக அவர்கள் நேர்த்தியான சுவையான உணவுகளில் தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தினார்கள். நேர்த்தியான உணவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸ்தோயிக் கொள்கையினரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் பேந்திசம் கொள்கையை உடையவர்கள். அதாவது எல்லாம் கடவுள், அதாவது சொல்வார்களே, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்கிற ரீதியாக எல்லாம் தெய்வம் என்கிற ஒரு கொள்கையை உடையவர்கள் தான் இந்த ஸ்தோயிக்கர்கள். இவர்கள் எல்லாம் கடவுள் என்று அந்த கோட்பாட்டை பின்பற்றி சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அதாவது தங்களுடைய உடலை அதிகமாக போட்டு வருத்தி கொள்வதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்தோயிக் கொள்கையினுடைய ஆரம்பகால 2 தலைவர்கள், நடத்துனர்கள் தற்கொலை செய்துதான் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டும், இந்த 2 கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, எப்பிக்கூரியர்கள், அதாவது என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இன்பம் காணுதல் தான் வாழ்க்கை என்று சொல்வது ஒரு கட்டுப்பாடற்ற, இச்சையடக்கம் இல்லாத வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இச்சையடக்கம் என்பது மிக முக்கியமானது. உணவாக இருந்தாலும் மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் நமக்கு கட்டுப்பாடு என்பது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த கொள்கை வேதத்தின்படி தவறானது. அடுத்ததாக, எல்லாம் கடவுள் என்று சொல்வதும் தவறு. படைத்தவர் வேறு, படைப்புகள் வேறு, எல்லாம் ஒன்றாகி விடாது. ஆகவே இது ஒரு தவறான கொள்கை. அது மட்டுமல்ல, சுய கட்டுப்பாடு, உடலை வருத்துதல் போன்றவற்றின் மூலமாக தேவனை அடையலாம், முக்தி பெறலாம் என்பதும் தவறான கொள்கை. விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால்தான் மனுகுலத்திற்கு ரட்சிப்பு என்பதை நாம் தெளிவாக
அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதெல்லாம் வேதத்திற்கு புறம்பான தவறான அஞ்ஞான கொள்கைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த 2 தவறான கொள்கைகளும், அதாவது எபிகுரியனிசம் என்பது எபிகூரஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஸ்தோயிக் கொள்கையானது ஜூனோ என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அத்தேனே பட்டணமானது அத்தேனே என்கிற ஒரு தெய்வத்தின் பெயரினாலேயே அறியப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இந்த பட்டணத்தில்தான் பவுலடிகளார் அறியப்படாத தேவன் என்கிற தலைப்பிலே கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார். அங்கே அவர்களுடைய பட்டணத்திற்கு சென்று அவருடைய கோயில்களை காண்கிறார். அங்கே அவர்கள் ஒரு தலைப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள். அறியப்படாத தேவனுக்கு, அதாவது ஏதோ ஒரு தேவனுக்கு எங்களுடைய தொழுகை போய் சேர்கிறது என்கிற கோணத்தில் அவர்கள் அப்படியாக எழுதி வைத்திருந்தார்கள். அதையே தலைப்பாக வைத்து பவுலடிகளார் தன்னுடைய நற்செய்தியை, கிறிஸ்துவின் நற்செய்தியை அங்கே அவர்களுக்கு பிரசங்கித்தார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இவ்வளவு பெரிய விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த பட்டணத்தில், மனிதர்களை விட அதிகமாக விக்கிரகங்கள் நிரம்பி இருந்த இந்த பட்டணத்தில், இப்படிப்பட்ட உலக தத்துவ ஞானிகள், அஞ்ஞான கொள்கையாளர்கள் இருக்கின்ற இந்த பட்டணத்திலே பவுலடிகளார் வெட்கப்படாமல் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். ஏனெனில் இப்படிப்பட்ட இடத்தில் பயம் இருக்கும், வெட்கப்படுவோம். ஆகிலும் தன்னுடைய பயம், வெட்கத்தை எல்லாம் அவர் கிறிஸ்துவுக்காக ஓரங்கட்டி விட்டு அவர் மார்ஸ் மேடையிலே கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு முன்பாக கிறிஸ்துவின் வல்லமையான நற்செய்தியை பிரசங்கிக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே அதன் பலனாக சிலர் அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய இந்த நற்செய்தி கேலிக்கும் நகைப்புக்கும் இடமானது என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆகிலும் அவர் அதையெல்லாம் யோசிக்கவில்லை. கிறிஸ்துவுக்காக கேலியையும் நகைப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வேலை நற்செய்தியை பிரசங்கிப்பது. ஆகவே இந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த, அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் நிறைந்த இந்த அத்தேனே பட்டணத்திலே பவுலடிகளார் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறார். அதன் மூலம் அங்கே சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலும் அநேக அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், ரட்சிப்பை குறித்து பல அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த உலகத்திலே துணிந்து, பயப்படாமல், வெட்கப்படாமல் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினாலே அவருடைய நற்செய்தியை நாம் வெட்கப்படாமல் தைரியமாக எல்லா இடங்களிலும் பிரசங்கிப்போம். தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.